பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கேம்ல தான். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்ததுமே சிஎஸ் பக்கம் வந்துடும். மெயின் சிஎஸ் பக்கமாக கிளம்பியிருக்கேன். இப்போ என்னன்னு பார்ப்போமா? கண்டினியூ டு கேம். எனக்கு சிஎஸ் டே ஐ லைக் சிஎஸ் மக்களே. உங்களுக்கு எஃப்எஃப்ல என்ன கேம் பிடிக்கும்? லோன் உல்ஃப் கண்டுக்காதீங்க. லோன் உல்ஃப் வந்துட்டு ரொம்ப நல்ல கேம் விடனா அதுதான் முக்கால்வாசி பேர் சொல்லுவானுங்க. ஆனால் எனக்கு ஒரே பக்கம் ரொம்ப மெஜாரிட்டி வேணாம். ஸோ வாருங்கள் செல்லலாம். யூஸ் பான்ஃபயர். எங்கடா போட்டிருக்க பான்ஃபயர்? டே சொல்லிட்டு போட மாட்டியாப்பா தம்பி? பான்ஃபயர் போட்டு வச்சிருக்கானுங்க மக்களே. நான் ஈபியை கொஞ்சம் ஏற்றிடிக்கேன் வரேன் உள்ள. தலைவா சித்திரு. ஐயோ அச்சிச்சோ இதோ வருகிறேன் தம்பி கில்லுக்காகவே. தொம்பி இதோ வரேன்டா. இப்போ சேவ் ஜோன் மட்டும் சிங்க் ஆகிடக்கூடாது. கோப் மெட்கிட் மட்டும் என்ன கொடுத்துட்ற? எடுத்துக்கிட்டா மகளே மெட்கிட்ட. அவளோட உயிரை காப்பாற்றணுன்னு ஒரு மெட்கிட் தரானான்னு பாருங்க. வரம்பா தம்பி. இதோ வந்துட்டேன் தம்பி. இருப்பா. அவனை ரிவைவ் ஓடுறா. ஓகே மகளே. லியாஸ் தான் கத்தி வைப்பேன் மக்களே. நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இவனை ரிவைவ் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் இப்போ தோத்துட்டாலும் வச்சுக்கோங்க யூஸ் ஆகும். எவன்டா அவன்? நோ ஓகே மேலே வாங்க. நோ வாய் திறந்தாலே நோ. ஐடி பேர் அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இது என்னடா? டட்டனேட்ஸ் ஆஃப்டர் லேண்டிங் ஸ்லோஸ் டவுன் நியர்பை எனிமீஸ். ஸ்லோ டவுன் பண்ணி நான் கேவலிக்க முடியும். வாங்க மக்களை போகலாம். டே தம்பி ரொம்ப நல்லது பண்ணுறீங்கப்பா. 200 சூப்பர். கிரிட்டுன்னு ஓடுவேன். நம்மக்கிட்ட தான் பெட்டர் ஆர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஓகே வாங்க. இந்த வழியாக அப்ரோச் பண்ணுறது என்றைக்குமே நல்ல அப்ரோச். தம்பி செத்தான். ஓசி கில்லுங்காதீங்க. இல்லை கில்லோட கான்ட்ரிபியூஷன் நானும் தான் கொடுத்தேன். ஆனால் ஓசி இது முதல்ல கில் கிரெடிட் எனக்கே இல்லை. ஏடா M1187 போய் ஓகே எடுத்துக்கலாம். தப்பில்லை. இது என்ன கன்னு? லாங் ரேஞ்சா க்ளோஸ் ரேஞ்சா? இதே நான் அப்கிரேட் பண்ணிக்க போகிறேன் மக்களே. ஓகே இது என்னடா? M1887 ஸ்னோபால். ஃபயர் இப்போ ஸ்னோபால் அப்பா தம்பி. க்ளோஸ் ரேஞ்சு. இதே க்ளோஸ் ரேஞ்சு தான். ப்ரிசிஷன் க்ளோஸ் ரேஞ்ச். கமாண்ட்ரா. சைபர் ஏர் ட்ராப்ஸ் வில் அப்பியர் இன் திஸ் ரவுண்டு. ஓகேப்பா தம்பி ஓகேப்பா. இது என்ன மகளே ஒரு பனியாக இருக்குது? பனி உலகம் எஃப்எஃப் ஒரு பனி உலகம். தம்பி எனிமீஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? இட்ஸ் டைம் டு ரன்னு நினைக்கிறேன். ரன்னெல்லாம் இல்லை, ரன் அண்ட் ஹிட்டு. பாய்ஸ் எனிமி பேஸில் வந்து கேம்பிங் அடிச்சாச்சு. இதோ அன்னித்தே நாங்கள் ஒருத்தன் போயிட்டே இருக்கான் கிரிட்டுன்னு. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால என்னோடய வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க.
டே 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 அடுத்த குறி மக்களே மக்களே மேக் 10 3 வச்சுட்டு இருக்கேன். என்ன போய் இதெல்லாம் நாக் டவுன் பண்ண ஒத்துக்க முடியுமா? ஏதாவது இதே நாகன்னு வாட் வாட் என்ன மக்களே இது ஸ்கார் 1. ஓ நான் ஸ்கார் எடுத்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டான். ஓகே ஓகே. அடி வாங்கியே செத்துட்டான் பாவம். ஐயோ அதுவும் மண்டையிலேயே சூடு வாங்கி செத்துருப்பான்னு நினைக்கிறேன். மண்டை சூடு வாங்கினானா? மண்டை சூடு வாங்கிட்டான். ஓ காரணம் நான் தான் மக்களே. MBS3 எப்புட்றா நம்ப முடியவில்லை. பின்னாடியா வாங்கும். லாங் ரேஞ்சு வச்சு அடிக்க முடியும். இது எவ்வளோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டுக்கு போய் தான் இந்த ஐஸ் டாட்டை வாங்கி ஒரு அடி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னான்ட்டு. ஓகே மலை வாங்கலாம். டே தம்பி எங்கேயாவது இருக்கீங்களா? அன்னைக்கிட்ட வந்து தலை சூடு வாங்கிட்டு போங்க. தலை சூடெல்லாம் இல்லை, உடம்புலேயே டூரின்னு சூடு வாங்கிட்டு போங்க சீக்கிரம் பாய்ஸ். மக்களே நான் ஒருத்தன் அப்படியே போட்டு பறந்துட்டேன். பார்க்கலாம். டே எங்க இருந்தா அடிக்கிறீங்க? தம்பி வெளியே வா. நீ சேம் பொசிஷனுக்கு வெளியே மட்டும் வா. ஹீல் அப் மேலே ஜம்பிங் டு காம்பேட் தான் தம்பி ஜம்பிங் டு காம்பேட் பண்ணு. ஓகே தலைவன் 7 செகண்டு உயிரோடு தான் விட்டு போயிருக்கான். இந்த வழியாக போய் அவனை இது பண்ணுவோம். தம்பி இங்கே இல்லையா? தம்பி என்ன கண்டெய்னருக்குள்ளே போகிறீங்க? ஓகே 1 கில் எடுத்தாச்சு வெற்றிகரமாக முழுசா. ப்ரோ இரு ப்ரோ. மக்களே இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சு கொடுத்துருக்க வேண்டியது. இது இவங்களோட பேஸு. நான் ஒரே ஹீலிங்கை மட்டும் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. தூக்கலான்னு நினைக்கிறேன். தூக்கிட்டேன்ல. லாங் ரேஞ்சுக்கு ஈகிள் எடுத்துக்கலாமா? நான் ஸ்கோப் இல்லையே. லாங் ரேஞ்ச் பேலன்ஸ் அப்கிரேடபிள் எல்லாமே க்ளோஸ் ரேஞ்சு கன்ஸ் தான். ஓகே வாங்க. இதுக்கு நாவா க்ளோஸ் ரேஞ்சு கன்று ஏதாவது பெட்டராக இருந்துற போது. வாங்கடா தம்பி அங்கே போட்டீங்க டைரெக்டா. தம்பி 3ஆம் நம்பரு நான்ப்பா டைரெக்டாக அங்கே போட்டீங்க. வர்றேன். இந்த பில்டிங் காம்பேட் பாய்ஸ் நீங்கள் போங்க பாய்ஸ். அவனது மேலே வந்தால் நான் பார்த்துக்கிறேன் பாய்ஸ். மேலே வந்தால் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க. நீங்கள் விண்டோலையும் சத்தியாக பார்த்துக்கிறேன். அக்களை நம்மகிட்ட இருந்து அவங்கள்ட்ட மட்டும் MBS3 அடிச்சிருக்கலாம். ஹெட்ஷாட். அதனால தான் நான் ஷார்டு கன் மக்களே அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கணும். பொட்டுக்கு ஷார்டு கன்னு ஜெயிச்சிருக்கணும். மோசம் மக்களே. டே நான் மூலக்குள்ள அர்த்தணும்டா. பார்த்ததோடி பண்ணுங்கடா. இப்போ தலைக்கு எவனாவது ஒருத்தன் ஏம் வச்சுட்டு இருப்பான். இப்போ மூவ் பண்ணது பார்க்காதவன் கூட பார்த்துருப்பான். 3 பேர் சேர்ந்து ஒரே செகண்டில் 3 2 1 பாய்ஸ் கில் அப்படின்னு அடிப்பான். ஓகே சம் டாக்டிக்கல் பிளானிங். ஏண்டா டே மக்களே லாங் ரேஞ்ச் கன்று எடுத்து ஒரே போடு.
சை சை உனக்கு விளாடவே வர மாட்டேங்குது மக்களே. நீ மட்டும் என்னடா அப்படியே விளாண்டு டேறிடுவே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயோ அவனுக்குலாம் மோசமான விளாட மாட்டேன். லாங் ரேஞ்சு கன் சேம் பராஃபுல். எனக்கு எவனாவது துணி வாங்கி கொடுங்கடா. வெஸ்ட்டு தம்பி வெஸ்ட்டு துணி வாங்கி கொடுங்க. வெஸ்ட்டு துணி கிடச்சிச்சா இல்லையா? எனக்கு வெஸ்ட்டு துணி கிடைக்கல. ஓகே ஜஸ்ட் கேஷுவலாக சுற்றிட்டு போயிடிய போகிறேன். ஓகே இப்போ ஓ இந்த அப்படி குட் ஓகே. அவன் ஒரு சுழல் காத்தா மாறிட்டான். 60 டேமேஜ். சூப்பர் மக்களே. எப்படியே டேமேஜ் மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒன்றுத்தையுமே பிளக்க முடியாது. எவனாவது இப்போ பின்னாடி இருந்து அடிப்பானான்னு தான் நான் இப்போ பார்த்துட்டே இருக்கேன். ஓகே கெட்டின் பட் ஹெச்ஆர் இவன் எப்படி சடான ஹெச்ஆர் அடிக்கிறான்? இப்படிலாம் அடிக்க முடியுமா மக்களே? இதுக்கு போனது மாதிரி போட்டுக்குன்னு போட்டேன். ஹெட் ரிப்பேர் அது எப்படி திமிங்கண்ணா? ஹவ் இஸ் தட் பாசிபிள்? ஓகே அவங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பாசிபிள் ஆயிடுச்சு. இம்பாசிபிள்.